ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மா சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிட்டாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நாம் வரவேற்கிறோம். மற்றபடி அவங்க ஒரு சங்கி அம்லையா, ஆர்எஸ்எஸ் தயாரிப்புங்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் விளங்கும் பேச்சு. இந்த சுனிதா வில்லியம்ஸ் ஒரு ஆர்எஸ்எஸ் தயாரிப்புன்னு சொல்றாங்க. அது போக நாசாவிலே ஆர்எஸ்எஸ் நிறைய ஊடுருவிக்கு இருக்காயா. நாசாவில் ஆர்எஸ்எஸ் உடைய செல்வாக்கு அதிகம். நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். நாசாவுக்குள் மட்டுமல்ல, அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ் பல்வேறு இடங்களில் செல்வாக்கு பெற்றிருக்கிறது. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆகவே இந்த அம்மா ஒரு ஆர்எஸ்எஸ் தயாரிப்பு என்பதிலும் அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க விண்வெளிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்கிறதுல அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆகவே நாம் வழக்கம் போல செங்கிகளுக்கு எதிரான நிலைமையிலிருந்து தான் பேச வேண்டியது. என்ன பெரிய நாசா, என்ன இந்த விண்வெளி நிலையம் அமெரிக்கா விட்டா புடுங்கிய எவனே வாடகைக்கு குடியிருக்கிறேன். நாளைக்கு ரஷ்யன் காலி பண்ண சொன்னா காலி பண்ணிட்டு போகணும் தெரியுமா? 1985 ரஷ்யாவால் கட்டப்பட்டதுதான் இந்த விண்வெளி நிலையம். 85 அவன் விண்வெளி நிலையம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். சோயிஸ் விண்கலத்தின் மூலமாக சாமான்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு போய் அங்கே மணிக்கணக்கில் வெளியே ஃபிட்டிங்லாம் பண்ணி அந்த புற ஊதா கதிர்கள் பாதுகாப்பு ஆடையை அணிந்து கொண்டு ரஷ்யர்கள் தான் இந்த மிகப்பெரிய விண்வெளி நிலையத்தை கட்டமைச்சாங்க. அதெல்லாம் நிறைய அப்ப டிவியில வந்தது, படங்களாக பத்திரிகையில் எல்லாத்துலேயுமே வந்தது. இன்றைக்கு என்னமோ இந்த அம்மா அந்த இதுல தப்பிச்சு வந்ததை பெரிய விஷயமா பேசு பொருளாக உலகமே கண்ணீர் வெடிக்குது. இப்ப உள்ளவங்களுக்கு வரலாறு தெரியாது இல்லையா? இப்ப உள்ள கிட்ஸுக்கு, இப்ப உள்ளவங்களுக்கு, இப்ப 20-25 வயசு உள்ளவங்களுக்கு வரலாறு தெரியாது இல்ல. வரலாறு என்பது, இந்த விண்வெளி மையத்தினுடைய வரலாறு என்பது ரஷ்யன் போட்ட பிச்சை. 1985 அவன் கட்ட ஆரம்பிச்சுனா 2-3 வருடங்கள்ல சோயிஸ் விண்கலம் அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு விண்கலம் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். சாமான் போய்கிட்டே இருக்கும். அது போக அந்த விண்கலத்தை கட்டுகின்ற பணியில் இருந்தவர்களும் சரி, அதற்கு பல மாதங்கள் இருந்து கட்டினாங்க அங்கே. இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. அதன் பிறகு ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு ரஷ்ய வீரர் விண்வெளியில இருந்தார். வெற்றிகரமாக திரும்பினார். இதுவரைக்கும் ரஷ்யா அனுப்பிய எந்த ஒரு விண்வெளிக்கு அனுப்பிய எந்த ஒரு மனிதனும் மரணத்தை தழுவவில்லை. வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்த ரஷ்யர்கள் கட்டிய இந்த விண்வெளி மையத்தில் எப்படி அமெரிக்கன் நுழைஞ்சான்னா, இந்த சோவியத் ஒன்றியம் சிதறினதற்கு பிறகு அவர்களுக்கு கையில் காசு இல்லை, செலவழிக்க முடியல, பராமரிக்க முடியல. அந்த சமயத்தில் அமெரிக்காவோடும் கனடாவோடும் அவங்க மற்ற இதர ஐரோப்பிய நாடுகளோடும் ஒரு டைப் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு அவங்க அந்த இதை வாடகைக்கு விட்டது மாதிரி நீங்களும் பயன்படுத்திக்கிறீங்க, உங்களுடைய ஆராய்ச்சிகளையும் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஆகா நமக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் உள்ள போய் நுழைஞ்சு அவர்களும் இந்த வாடகை அதற்கான செலவை ஏற்றுக்கொண்டு அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல அவங்க ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்களையெல்லாம் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த விண்வெளி மையம் என்பது, இந்த சாதனை என்பது ரஷ்யனுடையது. கட்டுறவனுக்கு தான் தெரியும் எப்படி அட்டாச் பண்ணணும்னு. இதுவரைக்கும் எந்த சோயிஸ் விண்கலமும் அட்டாச் பண்ண முடியாம திரும்பி வந்ததும் இல்லை, கோளாறு நடந்ததும் இல்லை. பல, அதாவது 100 தாண்டும் அங்கே தங்கி இருந்த விண்வெளி வீரர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் 100 பேருக்கு மேல அவங்க அவர்கள் தங்கியிருந்த மணி நேரத்தை பார்த்தால் பல வருஷங்கள் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் 10 பேர் 5 பேராக தங்கி இருந்து அந்த விண்வெளி மையத்தை மிக அற்புதமாக கட்டமைத்து சர்வதேச நாடுகள்ல இருந்து எல்லோருமே பயன்படுத்துகின்ற அளவுக்கு ரஷ்யன் அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கும் ரஷ்யனுடைய பராமரிப்புல தான் இருக்குது. அமெரிக்கா நாசாவெல்லாம் வாடகைக்கு தான் போயிட்டு வர்றாங்க. ஆகவே இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்தது வெற்றிகரமாக அமெரிக்காவுக்கு திரும்பிட்டாங்க. அவங்க குடும்பத்தில் தாயோட பிள்ளையா சேர்ந்துட்டாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இந்த அம்மா ஒரு ஆர்எஸ்எஸ் தயாரிப்பு. ஆகவே ஆர்எஸ்எஸ் நாசாவுக்குள் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி இருக்கிறது. ஆகவே நாம் நாசாவை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன இருந்தாலும் புறம்போக்கு, ரஷ்யன் கிட்ட வாடகைக்கு தானே இருக்கிற நீ நாசா. அது போக சில விஷயங்கள் வெளிப்படுகின்றன. இந்த அம்மாவுக்கும் மோடிக்கும் பேச்சுவார்த்தை அவ்வளவாக இல்லை. ஒரு தடவை ஏதோ பாராட்டு விழா நடத்தியிருக்காரு. ஆனால் இந்த மோடிக்கு எதிராக செயல்பட்ட ஹரே பாண்டியாவா ஏதோ ஒரு பேர், ஹரே பாண்டியா என்பவர்
அவர் மோடிக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார். மோடிக்கு ஒரு தொகுதியை தர மறுத்திருக்கிறார். ராஜ்கோட்டுங்கிற தொகுதின்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியை தர மறுத்திருக்கிறார். அதில் நாங்கள் தான் போட்டியிடுவோம். மோடிக்கு மட்டும் கிடையாது, வேற யாருக்கு வேணாலும் தர்றேன்னு இருக்கார் அவர். அதன் பிறகு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் முக்கியமாக சாட்சி சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு மோடி அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்த பொழுது அந்த ஹரே பாண்டியா கொல்லப்பட்டிருக்கிறார். காருக்குள் வைத்தே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 5-6 குண்டுகள் பாய்ந்திருக்கின்றன. அந்த காருக்குள் வைத்தே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ஹரே பாண்டியா. அந்த கேஸ் அது என்ன ஆச்சு, என்ன அதற்கு பிறகு ஒரு சிபிஐ விசாரணை கூட வைக்கல, எதுவுமே பண்ணலை. அப்படியே அந்த கேஸ் ஊத்தி மூடப்பட்டு விட்டது. அந்த ஹரிக் பாண்டியா அவனுடைய உறவினர் தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ்ங்கிறாங்க. அதனால அந்த அம்மாவுக்கு மோடி, அவருடைய கம்பேனியன்ஸ், மோடியினுடைய ஆட்சியாளர்கள், அவர்கள் மேல் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஆகவே அவர் மோடியை சந்திப்பதை தவிர்க்கிறார் என்றுதான் ஒரு பேச்சு பரவலாக அடிபட ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றன. எது எப்படியோ நமக்கு இதற்கு மேல் நமக்கு ஆகா ஓகோ என்று குதிக்க தேவையில்லை. ரஷ்யர்கள் விண்வெளி நிலையத்தை கட்டினார்கள். அவர்கள் சரியாகவே பராமரிக்கிறார்கள். RSS பின்புலத்தில் இயங்குகின்ற நாசா என்ன சொல்றது, நாசா சரியாக செயல்பட தெரியவில்லை. அவர்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவங்களுடைய இந்த நடந்த கோளாறுகளுக்கெல்லாம் நாசா தான் பொறுப்பேற்க வேண்டும். எப்படியோ அந்த அம்மா சேர்ந்து விட்டார். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.